ஒரு சிறிய கிராமத்துல டேனியல் என்ற சிறுவன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல மனசு படிச்சவன். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. அவனுடைய அப்பாவுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. அப்போ வீட்டுல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஒரு நாள் மழை பெஞ்சு கொண்டே இருந்தது, அப்படியே ஜோரா. அவனுடைய வீட்டின் கூரையில இருந்து தண்ணீர் அப்படியே சொட்டி கொண்டே இருந்தது. டேனியல் ரொம்ப அமைதியா அம்மாவிடம் கேட்டான், அம்மா நமக்கு நல்ல நாட்கள் வருமாமா? இப்படி நம்ம கஷ்டப்படுறோமே, அப்பாக்கு வேலை இல்ல, நமக்கு பண கஷ்டம் இருக்கு, நல்ல வீடு கிடையாது அப்படின்னு சொன்னானா. அம்மா அப்ப சிரிச்சிட்டு சொன்னாங்களா, கண்ணா, தேவன் நம்ம ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்ப்பா. அவர் எப்பவுமே என்ன செய்யறாரு, நம்மோடு கூட இருக்கிறாரு. நீ சிலர் யோசித்து பாரு, நமக்கு அட்லீஸ்ட் வீடு, ஒழுகுற வீடு இருக்கு, சிலருக்கு வீடே இல்லாம இருக்கிறாங்க. அதனால நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னுடைய கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு, மனம் விட்டு பேசு, கடவுள் உன்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணாங்க. அவன் என்ன செய்தான், அந்த நைட்டு அப்படியே படுக்க போயிட்டு ஜெபிச்சானாம். கர்த்தரே எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்யும், எனக்கு பயம் இருக்க கூடாது, நம்பிக்கையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சமாதானத்தோடு அவன் தூங்கினான். அடுத்த நாள் காலையில எதிர்பாராத விதமாக அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது. பல நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதம், நல்ல சம்பளம். அம்மா மகிழ்ச்சியுடன் சொன்னாங்க, பாரு டேனியல், தேவன் என்ன செய்தாரு, நம்முடைய ஜெபத்தை கண்டிப்பா கேட்டாரு. அப்போதான் டேனியலுக்கு புரிஞ்சிச்சு, கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், தவறவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனை நம்ப வேண்டும். ஜெபம் சக்தி வாய்ந்தது. கஷ்டம் எல்லாம் தற்காலிகம் தான், தேவனின் ஆசீர்வாதம் நிரந்தரம். நம்பிக்கை உள்ள இதயம் ஒருபோது என்ன செய்யாது, உடையாது. ஏசாயா 40:31 கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள், அவர்கள் கழுகுகளை போல சிறகுகளை விரித்து உயர எழும்புவார்கள். இப்போ இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. நம்மளும் டேனியல் போல வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம்னா இந்த வசனம் நம்ம மனசுல இருக்கட்டும். சமாதானத்தோடு தூங்குங்க. காலையில நல்ல ஒரு செய்தியை கேட்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.